இருக்கிறாரு. வீட்டுக்கார அம்மாவுக்கு கோவம் வந்துருச்சு. என்னையா நீ வாத்தியாருக்கு படிச்ச, வேலைக்கு போகாம வீட்டுல இருந்துக்கிட்டு வேற வேலையாவது பார்த்துருக்கலாம், இப்படி சோத்துக்கு புண்ணியம் இல்லாம இப்படி தண்டமா உட்காந்துருக்கேன்னு திட்ட. அவருக்கு ரொம்ப வருத்தம் வந்துருச்சு. மனைவி திட்டினா கேட்காது மனசு. ஆமா சரி விடு, நான் ஏதாவது வேற வேலை பார்க்கறேன்னு கிளம்பி போயிருக்கிறாரு. போற வழியில ஒரு மாடு கட்டி கிடந்திருக்கு. மாட்டுக்கு பக்கத்துல ஒரு விளம்பர பதாகை. அந்த பதாகையில என்ன எழுதியிருக்குன்னா, மாட்டை சிரிக்க வைக்கணும், அழுக வைக்கணும், அத்துக்கிட்டு ஓட வைக்கணும். அதை செய்து விட்டால் 1 லட்சம் ரூபாய் பரிசு. ஆத்தியார் வாத்தார் எப்படியாவது இந்த போட்டியில கலந்துக்கிட்டு 1 லட்சம் ரூபாய் ஜெயிச்சிருவோம் நினைச்சு போய் பக்கத்துல மாடு பக்கத்துல உட்காந்து ஏதோ சொல்லியிருக்காரு. மாடு சிரிச்சிருச்சு. அப்புறம் என்ன சொன்னார் தெரியல, மாடு கண்ணீர் விட்டு அழுதுருக்கு. அப்புறம் எப்படியோ ஏதோ சொல்லி மாடு அத்துக்கிட்டு ஓடிடுச்சு. பரிசை வாங்கிட்டு வீட்டுக்கு போனாரு. அந்த அம்மா கேட்கிறா, எப்படியா 1 லட்சம் ரூபாய் வந்துச்சுன்னு. கேட்கணும்ல, 1 ரூபாய்க்கு புண்ணியம் இல்லாம இருந்தவன் திடீர்னு 1 லட்சம் ரூபாயோட வந்தா அப்படித்தான் திருறாங்க. ஒண்ணும் இல்லாம திருறாங்க. ஓட்டு போட்டு ஜெயிச்சோன்னா கோடீஸ்வரன் ஆயிடுறாங்க. ஏன்னு நம்ம கேட்டோமா, நாடே கடன்ல இருக்கு, நாட்டை ஆண்டவன் பூரா கோடீஸ்வரனா இருக்கேன், ஜனாதிபதி மாதிரி நினைக்கிறேன். எப்படி பாருங்க. ஆனாலும் அதை பத்தி நம்ம கவலைப்படுறதே இல்லை. நமக்கு தேவையில்லை, பெரிய இடத்து பொருளா போறோம் உடைக்கும். ஆனாலும் பாருங்க, அவ கேட்டா எப்படியா 1 லட்சம் ரூபாய் வந்துச்சுன்னு. அவர் சொன்னார், ஒன்னும் இல்லம்மா, நான் ஒரு மாடு கட்டி கிடந்துச்சு. அந்த மாட்டுக்கு ஒரு போட்டி அறிவிச்சிருந்தாங்க. மாட்டை சிரிக்க வைக்கணும், அழுக வைக்கணும், அத்துக்கிட்டு ஓட வைக்கணும். அப்படி பண்ணிட்டா 1 லட்சம் ரூபாய் பரிசுன்னு சொல்லியிருந்தாங்க. அதுல கலந்துக்கிட்டேன், அதனால 1 லட்சம் ரூபாய் கிடைச்சு. அப்படியா, மாடு சிரிக்கிற அளவுக்கு நீ என்னையா சொன்ன அப்படின்னு கேட்டா அந்த அம்மா. அவர் சொன்னார், ஒன்னும் இல்லம்மா, மெதுவா பக்கத்துல போய் உட்கார்ந்து மாட்டை பார்த்து கேட்டேன், என்னைய தெரியுதா, நான் தான் வாத்தியாருன்னு. நம்பாம அது நக்கலா சிரிக்குது, நீ எல்லாம் வாத்தியாரான்னு சிரிக்குது. சரி, அப்புறம் அழுகிற அளவுக்கு நீ என்னையா சொன்ன. நான் என்ன சொல்ல முடியாது, நீ என்னை படுத்தின பாட்டையும் நான் பட்ட கஷ்டத்தையும் சொன்னேன். அது கஷ்டத்தை விட என் கஷ்டம் பெருசா தெரிஞ்சிருக்கா, அது கண்ணீர் விட்டு அழுதுருச்சு. அப்புறம் அத்துக்கிட்டு ஓடுற அளவுக்கு என்ன சொன்னேன். மெல்ல கேட்டேன், ஒரு வாத்தியார் வேலை இருக்கு வர்றியான்னு கேட்டேன். போதும்டா சாமின்னு அதோட அத்துக்கிட்டு ஓடி போச்சு. எப்படி ஆயிட்டம் பத்தியெல்லாம் நம்ம நிலைமை. பள்ளிக்கூடம் நம்ம எல்லாம் படிக்கும்போது ஒரு பாடத்துல கதை இருந்துச்சு தெரியுமா, பாட்டி வடை சுட்ட கதை. சிரிக்கிறதோட கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. பாட்டி வடை சுட்ட கதை இருந்துச்சு. ஒரு கிழவி, நம்ம 1வது 2வதுல படித்தோம். ஒரு கிழவி வடை சுடுவா. ஒரு காக்கா ஓடியாந்து கிழவிக்கு தெரியாம வடையை தூக்கிட்டு மரத்துக்கு ஓடி போயிடும். மரத்துல போய் வடையை வச்சுக்கிட்டு காக்கா உட்கார்ந்து இருக்கிற போது அங்க ஒரு நரி வரும். நரி வந்து காக்காயை பார்த்து சொல்லும், நீ ரொம்ப அழகா இருக்கிற, உன் குரல் ரொம்ப இனிமையா இருக்கான், எல்லாரும் பேசிக்கிறா, நானும் கேட்கிறேன் ஒரு பாட்டு பாடுன்னு. காக்கா அதை நம்பி வாயை புழக்கா, வடை கீழே விழுக, நரி தூக்கிட்டு ஓடி போயிடும். இதைத்தானே சொல்லி கொடுத்தாங்க நமக்கு, இதைத்தானே படித்தோம். இந்த கதையிலேருந்து நம்ம கற்றுக்கிட்ட கருத்து என்ன, பாட்டியை ஏமாத்த காக்கைக்கு சொல்லி கொடுத்து, காக்கையை ஏமாத்த நரிக்கு சொல்லி கொடுத்து, இந்த ஏமாத்துற கதையை படிச்சுக்கிட்டு ஒரு வய கூட உருப்படியா இல்லை, பூரா ஏமாத்திக்கிட்டே திடுறேன். மனுஷன் சாப்பிட்றான்டா தம்பி பயலே, மாறுவதப்போ தீர்வதப்போ நம்ம கவலைன்னு எங்க போய் சொல்றது. என் அறிவில் சிறந்த பெரியோர்களே, தமிழ் பற்றாளர்களே, சிந்தித்து பாருங்கள். இதே கதையை சைனாவில் வச்சிருக்கேன். சீனான்னு சொல்றோம்ல, சீனா நாடு, கம்யூனிச நாடு. அங்க பாடப்புத்தகத்தில் 1வது 2வதுல வச்சிருக்கேன் இதே கதையை. அங்கேயும் ஒரு பாட்டி வடை சொல்றான், அங்கேயும் ஒரு காக்கா வருது. இங்க மாதிரி திருட சொல்லி வைக்கல அவன் பாடப்புத்தகத்துல. கதை எப்படி வச்சிருக்கான் பாருங்க. பாட்டி வடை சொல்றா, காக்கா போய் பாட்டி கிட்ட பேசுது, பாட்டி வடை இருந்தா தர்றியா, பசிக்குதுன்னு கேக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம், பசிச்சா கேட்கலாம்னு சொல்லி கொடுக்குறேன். இப்ப பாட்டி சொல்றான், ஓம் பசி புரியுது, நான் என்ன செய்ய, மழை பெஞ்சிருச்சு, விறகெல்லாம் ஈரமா போச்சு, அடுப்பு பத்த வைக்க முடியல, வடை சுட முடியலன்னா கிளவி. உடனே காக்கா சொல்லுது, கவலைப்படாத பாட்டி, நான் தங்கி இருக்கிற கூட்டுல ஈரம் இல்லாத குச்சி விறகு இருக்கு, நான் கொண்டாந்துறேன்னு விறகு கொண்டாந்து கொடுக்குது. உழைக்க சொல்லி கொடுக்குறேன். உழைப்புக்கு அடுத்து ஊதியம் வேணும்ல. பாட்டி கிட்ட சத்தமா கேக்குது காக்கா, பாட்டி விறகு கொடுத்துட்டேன், சீக்கிரம் அடுப்பு பத்த வச்சு வடையை சுட்டு கொடு. அவளும் மெல்ல மெல்ல சுட்டு ஒரு வடையை கொடுத்தா. வாங்கிட்டு போய் மரத்து மேல உட்காந்துச்சு. சோதனைக்குனால அங்கே ஒரு நரி வருது. ஆனா அந்த காக்கா ஏமாறல. ஏன் தெரியுமா, அது இந்தியா காக்கா, குறிப்பா தமிழ்நாட்டு காக்கா வாய பிளந்திருக்கும். அது சைனா காக்கா. வடைய காலுக்குள்ள வச்சுக்கிட்டு கா 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 என்று கத்தியது. மொத்த காகம் ஒன்று கூடி நரியை அடித்து துரத்தியதாக பாட முடிவடைகிறது. யோசிச்சு பாருங்க, அது பாடமா இது பாடமான, எது மாணவர்களுக்கு சரி, எது சரியா இருக்கும். அப்ப என்ன சொல்லி கொடுத்துருக்கான், வெள்ளைக்காரன் நம்ம விட்டு ஆண்டுட்டு போய் 300 வருஷம் ஆக போகுது. 79 ஆண்டு சுதந்திரம் கொண்டாடிட்டோம். ஆனா அவன் நம்மளை விட்டுட்டு போயிட்டான். அவன் வகுத்த கல்வி தான் நம்மளை ஆளுது. தெரியுமா உங்களுக்கு? யார் வகுத்த கல்வி? மெக்காலே கல்வி திட்டம். எத்தனை பேருக்கு தெரியுங்க? ஆசிரியர்கள் யாரா இருந்தா சொல்லுங்க. மெக்காலே கல்வி திட்டம். மெக்காலே என்ற ஒரு ஆங்கிலேயன் வகுத்த கல்விதான் இன்னைக்கு வரைக்கும் நம்ம மாணவர்களை பழியிட்டு கொண்டிருக்கிறோம். மனித மூளையை மதிப்பெண் வச்சு எடுக்கிறாங்களே, தனித்திறன் ஆற்றலே இல்லாமல் போய் விட்டது. என்ன சொல்வது? ஆனாலும் அதை சொல்வதற்கு பல நூறு வடிவங்களிலே விதங்கள் இருக்கிறது. ஆனால் எப்படி இருக்கிறது பாடம்? அப்படியா இருக்கு.
தமிழ்நாடு நாமெல்லாம் தமிழர்கள் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்றார் எட்டயபுரத்து முண்டாசி கவிஞன் மீசை கவிஞன் பாரதி. யாதும் ஊரே யாவருங்களில் தீதும் நன்று பிறர்தர வாரா என்றார் கணியன் பூங்குன்றனார். எந்த ஊரு? சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகில் உள்ள மகிபாலன் பட்டி. அந்த சின்ன கிராமத்தில் பிறந்த புறநானூற்று புலவன் பாடிய வாசகந்தான் யாதும் ஊரே யாவருங்களில் தீதும் நன்றும் பிறர்தர வாரா. எங்க இருக்கு? ஐக்கிய நாடுகள் ஒன்றியமான ஐநா சபையில் இருக்கு. ஐநா மதிக்குது தமிழ. யார் கொண்டு போய் சேர்த்தா? இத்தனை சுதந்திரம் கொண்டாடி இருக்கிறோமே, எத்தனையோ சனாதிபதிகள் இருக்கிறார்கள் இருப்பார்கள். நமது பக்கத்து மாவட்டமான ராமநாதபுரம் மாவட்ட ராமேஸ்வரத்தில் பிறந்த ஐயா அப்துல் கலாம் ஐயா அவர்களுக்கு தான் தமிழ் மீது பற்றும் பாசமும் இருந்தது. எந்த ஜனாதிபதியும் தமிழை பத்தி சிந்திக்கல. அவர் தான் முழங்கினார் ஐநா சபையில யாதும் ஊரே யாவருங்கேளீர் என்ற வாசகத்தை. வெள்ளைக்காரன் மிரண்டு போன. அமெரிக்கா நயாகரா நீர் அருவி உள்ள நுழைகிற போத வச்சிருக்கேன் நல்வரவுன்னு தமிழ்ல. இங்கே இருந்து போன தமிழர் கேட்கிறாரு, நீங்க வல்லாதிக்க நாடுகளில் ஒன்றான அமெரிக்கா, ஓ நாட்டில் எதுக்கு தமிழ்ல வச்ச, உங்க மொழியே வேறதானேன்னு கேட்க அவர் சொல்றாரு வெள்ளக்காரரு, உலகத்திலே உயர்ந்த நதி நயாகரா, உலகத்திலே உயர்ந்த நதி நயாகரா, உலகத்துக்கே மூத்த மொழி தமிழ், உலகத்துக்கே மூத்த மொழி தமிழும் உலகத்திலே உயர்ந்த நதி நயாகராவும் ஒன்றிருந்தால் சிறப்பு என்று எங்களுக்கு தோணுச்சு. அதான்டா தமிழ்ல பேர் வச்சோம்னா அவன் சொல்றேன். நம்ம வச்சிருக்கோமா தமிழ்ல பேரு? தமிழ்ல பேர் வச்சிருக்கோமா? யாசிகா, அபர்ணா, பிருத்திகா, தர்சினி, மகிஷா, சர்மா, குருமா, வர்மான்னு பேர் வச்சுட்டோம். யாசிகான்னா என்ன அர்த்தம்? யாசகம்னா பிச்சை, யாசிகானா பிச்சைக்காரின்னு அர்த்தம். தர்சினினா அமாவாசை இருட்டுன்னு அர்த்தம். மகிஷான்னா எரும மாடுன்னு அர்த்தம். அபர்ணான்னா அம்மனமானவள் நிர்வாணமானவள் ஆடையற்றவர்னு அர்த்தம். தமிழ்ல எவ்வளவு பேர் இருக்கு. நீ அதெல்லாம் விடுங்க. வடநாட்டு சுதந்திர போராட்ட வீரர்களுடைய பெயர்களை நம்ம பிள்ளைகளுக்கு வச்சிருக்கோம். காந்தி, நேரு, பகத்சிங், சுபாஷ் சந்திரபோஸ், சிவாஜின்னு பேர் தமிழ்நாட்டில் இருக்கு. உங்களுக்கு வேண்டி விரும்பி கேட்கிறேன், எவனாவது வடநாட்டுக்காரன் நம்ம நாட்டில் உள்ள சுதந்திர போராட்ட வீரர்கள் எங்க ஐயா முத்துராமலிங்க தேவர் பேர் இருக்கா? மருது பாண்டியர் பேர் இருக்கா? வீரமங்கை வேலுநாச்சியார் பேர் வச்சிருக்கானா? காமராசர், கக்கன், வஉசி, கொடிகாத்த குமரன், எத்தனையோ தலைவர்கள் இந்த நாட்டு சுதந்திரத்துக்கு பாடுபட்டார்கள். ஏன் அந்த பேரெல்லாம் அவங்க வைக்கல? அவங்க வேறு ஊரா நீங்க வச்சுக்க. நாளைக்கு ஆய்வு பண்ணுவேன், எழுதுவேன். தமிழ்நாட்டில் தமிழர்களே இல்லை, நாடு மட்டும்தான் தமிழ்நாடுன்னு பேர் இருந்திருக்கு. வாழ்ந்தவன் பூரா வடநாட்டுக்காரன் எழுதிடுவானே. வரலாறு மாறுமே. நியாயமா? ஏன் சிந்திக்கவில்லை? ஏன் இந்த சிந்தனை நமக்கு உதிக்கவில்லை? எண்ணி பார்க்க வேண்டாமா? 1.5 கோடி பேர் வட இந்தியர்கள் வந்து விட்டா நமது வாழ்க்கையை அவன் தீர்மானம் பண்றேன். என்ன நியாயம் இதெல்லாம்? இதுவா பண்பாடு? நம்மோட பிள்ளை விட்டு எப்படி வாழு? எல்லாருக்கும் மரணம் உண்டுதானே, யார் எப்ப சாவம்னு தெரியாது. ஆனா நமக்கு பின்னே வரக்கூடிய சந்ததிகள் எதிர்கால திட்டத்தோடு வாழ வைக்கணுமா வேண்டாமா என்பதை ஊர்ஜிதப்படுத்துங்கள். எங்கே இருக்கு நீங்க பள்ளிக்கூடத்தில் தமிழ் இருக்கா? படிக்கிற போது சாப்பாடு சாப்பிட்றதுக்கு முன்னால ஒரு திருக்குறள் சொன்னோம், பகுத்துண்டு பள்ளியூர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை. இருக்கா இன்னைக்கு? இல்ல. ஏன் இல்லைன்னு நீங்க கேட்டீங்களா? ஏன் எடுத்தோம்னு அவங்களாவது சொன்னாங்களா? யாரும் சொல்லல, யாரும் கேட்கல. அடுத்தபடியா ஆத்தி சுட்டின அந்த கிழவி பாடம் வச்சா, அரஞ்சிய விரும்பு, ஆறுவது சினம், இயல்வது கரவேல், ஈவது விளக்கல், உடையது விளம்பேல், ஊக்கமது கைவிடல். இருக்கா இன்னைக்கு? இல்ல. ஏன்னு நீங்களும் கேட்கல. அடுத்து காலமேகம்னு ஒரு புலவர், அவர் பாடிய இரட்டுரை மொழி பாடல், ஆசுகவி, வித்தாரகவி, சிலடகவி பாடக்கூடிய வல்லவரான ஆடி குடத்தரை ஆடும் போதே இறையும் மூடி திறக்கின் முகங்காட்டும் ஓடும் மண்டை பற்றி பரபரனும் பாரிற் பெண்ணாக்கும் உண்டாம் உற்றிடும் பாம்பு எல்லனவே ஓதுன்னு படிச்சமே. இன்னைக்கு இருக்கா? திருவாரூரை தலைநகராக கொண்டு ஆண்ட மன்னன் மனுநீதி சோழன் தன் மகனை தேர்காலில் இட்டு கொன்றான் என்ற வரலாறு படிச்ச பாட புத்தகத்தில். இருக்கா இன்னைக்கு? இல்லையே. ஏன் இல்ல? ஏன் எடுத்தாங்க? ஏன் எடுக்க விட்டு வேடிக்கை பார்த்தீங்க? நீங்க எல்லாம் தமிழன் வரலாறு பூரா மறைக்கப்பட்டு கொண்டிருக்கு. வந்தவன் போனவருக்கெல்லாம் அந்த நாட்டில் வரலாறு இருக்கு. என்ன கொடுமை இதெல்லாம்? நியாயமா? பூர்வகுடியான தமிழர்கள் ஏன் இப்படி ஆனோம்? காரணம் 5க்கும் 10க்கும் கோட்டுக்கும் கோழி பிரியாணிக்கு அடமானம் போனதனுடைய விளைவு இழந்து கொண்டிருக்கிறீர்களே. நியாயமா? இன்றைய தலைமுறை 5 லட்சம் இளைஞர்களுக்கு தமிழ் எழுத படிக்க தெரியவில்லையாம். தமிழர்களே, எவ்வளவு பெரிய அவமானகரமானது. இந்த நாட்டில் தமிழ்நாட்டில் தமிழர்களுக்கு 5 லட்சம் இளைஞர்களுக்கு தமிழ் எழுத படிக்க தெரியவில்லை என்பது வேதனை. வெட்கப்பட வேண்டும் தமிழர்களாகிய நாம். ஆனாலும் பேசுறான் சில பேர், நாங்க தான் தமிழ்நாட்டில் தமிழே வளர்த்தோம். வெட்கமா இல்லை? நினைச்சு பாருங்க. எங்க இருக்கு தமிழ்? எதுல இருக்கு தமிழ்? சங்க வைத்து தமிழ் வளர்த்த மதுரை. சிங்கப்பூர்ல 17 தமிழ் சங்கம் இருக்கு. ஜெர்மனில ஒரு பொண்ணு தமிழ் ஆராய்ச்சி மையம் 100 கோடி ரூபாய்க்கு தொடங்கி இருக்கிறா. ஜெர்மானிய காரி. தமிழ்நாட்டில் தமிழ் இருக்கா? நாங்க தான் தமிழ் வளர்த்தோம்னு பேசுறாங்களே, அவங்க என்ன பதில் சொல்றது? நியாயமா? சொல்லுங்க. பொண்ணு கொடுத்தவங்க பொண்ணு எடுத்தவங்க செஞ்சா அப்படி கூப்பிடுறான், வாங்க சம்மந்தி. அவரை ஆமா சம்மந்தின்னு சோறு போறாரு. சம்மந்தினா என்ன அர்த்தம் தெரியுமா? சம்முனா நல்ல, மந்தினா குரங்கு, வாங்க நல்ல குரங்குங்கிற. அவரை ஆமா குரங்குன்னு சோறு போறாரு. அப்படியா கூப்பிடுறது? அப்புறம் எப்படி கூப்பிடுறது? சம்முனா நல்ல, பந்தம்னா உறவே, வாங்க நல்ல உறவேன்னு சம்பந்தி. எங்க தமிழ் வளர்த்தாங்க? வெக்கம் இல்லாம பேசிக்கிட்டு நாங்க தான் தமிழ் வளர்த்தோம். என்ன கொடுமை இதெல்லாம்?
என்ன நியாயம் இதெல்லாம்? லேட்டுன்னு சொல்றமே, லேட்டு தாமதமா வந்தா லேட்டு. வள்ளுவர் கூட கால மருதன்னு ஒரு அதிகாரம் வச்சாரு. லேட்டுன்னா என்ன வார்த்தை? செத்து போனவங்களை சொல்ற வார்த்தை லேட்டு. ஆனா இந்த கொடுமை தான் இந்த நாட்டுல படிச்சவன்ல இருந்து படிக்காத வரைக்கும் மொத்தமா லேட்டுங்கிறேன். அப்படின்னா தமிழ் எப்படி வளர்த்துருக்காங்க பாருங்க. சொல்றேன் வெக்கம் இல்லாம. நாங்க தான் தமிழுக்கு உத்தரவாதம். தமிழ்ல பேசுறான எவனாவது ஒழுங்கா? அழகு மொழி. என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு நெஞ்சையல்லு சிலப்பதிகாரம் அணி ஆரம் படைத்த தமிழ்நாடு. வள்ளுவன் தன்னை உலகினுக்கு தந்து வாழ்வுகள் கொண்ட தமிழ்நாடு. நெஞ்சையல்லு சிலப்பதிகாரம் அணி ஆரம் படைத்த தமிழ்நாடு. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு. இறைவனுக்கு பிடித்த மொழி வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ் கூறு நல்லுலகம். எவ்வளவு மகத்துவம் வாய்ந்த மொழி. இறைவன் பாடுகிறானே, சேக்கிலார் பெருமான் ரொம்ப அற்புதமா பெரிய புராணத்திலே சுந்தரான் அச்சனை பாட்டே ஆகும் சொற்றமிழ் பாடுகை